இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஹவு டு சூஸ் ஏ ஸ்டாக்ஸ். பிஇ ரேஷியோ அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றது. பிஇ ரேஷியோ ரொம்ப முக்கியம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் பிஇ ரேஷியோ வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல பிஇ ரேஷியோ என்ன நம்ம செலக்ட் பண்ணலாம்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படின்றது நம்ம தெரிஞ்சு போயிடும். அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற அந்த ஷேர் வந்து ஆல்ரெடி வாங்குறதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஓவர் வேல்யூட்னா ரேட் அதிகமாக இருக்குது வாங்கலாமா, இல்லை ரேட் அண்டர் வேல்யூடாக இருக்குது வாங்கலாமா அப்படின்னு. ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வாங்கக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும், வெயிட் பண்ணணும். அதே மாதிரி அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கலாம் அந்த ஸ்டாக்ஸ். பட் லோவாக இருக்குது அப்படின்னா எதனால அது லோவாக இருக்குது, அது என்ன ஸ்டாக் அப்படின்னு அங்கே ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கணும். அதான் வந்து பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ROE, தட் மீன்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ உங்களுக்கு அந்த ஈக்விட்டியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்றத ROE. இது ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ 15% மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது வந்து அதுவுமே அது நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 5 இயர்ஸில் அது பார்க்கணும், அந்த ரிட்டர்ன்ஸ் மோர் தேன் 15% இருக்கா அப்படின்னு.